கைஸ் பார்த்துக்கோங்க, குழம்பு தலைன்னு கொதிச்சிட்ருக்கு. லைட்டை வேறு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், குழம்பு கூட்டி வச்சேன்னா குழம்பு கொதிச்சோன்னே மீன் போடல, எல்லாமே அப்படியே பச்சையாக போட்டுட்டேன். மீன் மேலே மசாலாலாம் போட்டு புளி ஊற்றி அப்படியே கொதிக்க விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளித்து கட்டிட்டேன். இந்த நான்ஸ்டிக்கில் கருவேப்பிலை, சோம்பு, வெந்தயம், வெங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து குழம்புல கொட்டையாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சாதத்தை அடுப்பை மாற்றி போட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா வெந்துருச்சு. இந்த மாங்காய் கொட்டையெல்லாம் நல்லா வந்துருச்சு. இந்த மாங்காய்லாம் நல்லா வந்துருச்சு. இனி குழம்பை இறக்கிட வேண்டியதான். கம்மகம்மன்னு வீடியோ மணக்கிற மாதிரி ஒரு மீன் குழம்பு ரெடி. வாங்க எங்கள் வீட்டில் சாப்பிட்லாம். கீர்த்தி வாசன், கீர்த்தி குட்டி, நீ தான் நான் என்னோடய சமையலெல்லாம் ஐயோ சாரி குழம்பு கொட்டிடுச்சு. நீ தான் என்னோடய குழம்பெல்லாம் பார்க்குற சமையலெல்லாம். குழம்பு கொட்டிடுச்சு பாருங்கள். குழம்பு கொதிச்சிருச்சா, மாங்காய்லாம் வெந்துருச்சா. வாங்க சாப்பிட்லாம். குழம்பு இறக்கியாச்சு, அவ்வளோதான். மூடி வச்சாச்சு, அவ்வளோதான். குழம்பு கொஞ்சம் சிம்மில் கிடக்கட்டும். இனி இந்த அடுப்புலேருந்து இந்த அடுப்பை தூக்கி மாற்றிட வேண்டியதான்.